ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 10 இன்றைய தினம் அட்சய திருதியை. 5 ரூபாய் நாணயம், ஒரு கைப்பிடி பச்சரிசி இருந்தால் போதும். இதை மறக்காமல் செஞ்சுடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம், தங்க நகை இது எல்லாமே பல மடங்கு பெருகும். இன்னைக்கு தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அட்சய திருதியை. நம்மளோட சேனலில் அட்சய திருதியை சம்மந்தமாக பல பதிவுகள் பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு அட்சய திருதியை நாளில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி பூஜை செய்யணும். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்யணும். கடவுளோட பரிபூர்ண ஆசி இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சா அது பல நன்மைகளை கொடுக்கும். இன்னைய தினம் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. உங்களோட நிதி நிலைமையை பொறுத்து எவ்வளோ பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. பல தலைமுறைகளுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய தானம் தான் அன்னதானம். அது கூட நம்மோட பண பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காகவும் நமக்கு வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கிறதுக்காகவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம், தங்க நகைகள் பன்மடங்கு பெருகிறதுக்காகவும் அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லாரும் வெள்ளிக்கிழமை அட்சய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை செஞ்சுருப்பீங்க. அந்த பூஜை செய்யும்போது இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் இந்த ஒரு தாந்திரிக முறையையும் மறக்காமல் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 ரூபாய் நாணயம், ஒரு கைப்பிடி பச்சரிசி. அந்த பச்சரிசியை பரப்பி வைக்கிறதுக்காக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்பவும் போல் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு தட்டு ஒன்று வச்சு அதில் அந்த ஒரு கைப்பிடி பச்சரிசியை வச்சு அந்த பச்சரிசிக்கு நடுவில் 5 ரூபாய் நாணயத்தையும் வச்சுடுங்க. இப்போ உங்களுக்கு தங்க நகை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஒருவேளை உங்களோட பொருளாதார நிலை சரியில்லை அப்படின்னா இன்றைக்கி தினம் நீங்கள் தங்க நகை வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே உங்கள் வீட்டில் தங்க நகைகள் இருக்கும் இல்லையா, அந்த தங்க நகைகளையும் அதே மாதிரி 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய்னு உங்களால் எவ்வளோ ரூபாய் நோட்டை வைக்க முடியுமோ, ஏதாவது ஒரு நோட்டு வச்சா கூட போதும், அதையும் எடுத்து அந்த பச்சரிசிக்கு நடுவில் 5 ரூபாய் நாணயம் வச்சுருக்கீங்களே அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குண்டுமணி தங்கத்தையாவது அந்த அரிசி மேலேயும் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டையும் அது மேலே வச்சுடுங்க. பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். அப்பேற்பட்ட மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் மேலே தங்கத்தையும் பணத்தையும் வைக்கும்போது அது பன்மடங்கு பெருகும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகை மேலேயும் பணம் மேலேயும் மகாலட்சுமியோட வாசம் வந்து சேர்ந்துடும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகளுக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தாந்திரிக முறையை நம்ம பயன்படுத்துகிறோம். மகாலட்சுமி பூஜை முடிஞ்சு அட்சய திருதியை நைட்டு முழுக்க அந்த அரிசி மேலேயே அந்த நகைகளும் பணமும் இருக்கட்டும். மறுநாள் காலையில் நகைகளையும் பணத்தையும் எடுத்துடுங்க. அந்த அரிசியை கால் பாடத்தில் விட்டுருங்க. அந்த 5 ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா, அதை உங்களோட மணி பர்ஸ்லையோ, ஹேண்ட்பேக்லையோ இல்லை பீரோலையோ வச்சு செலவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மேலே தங்க நகைகள் ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது வச்சு மறக்காமல் மகாலட்சுமி பூஜை அப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.